வணக்கம். அந்த காலத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதும் கவிஞர்னாலே கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற வரிசையில் ராமையா தாஸோட பாடல்களும் புகழ்பெற்றவை தான். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரை சேர்ந்த ராமையா தாஸின் மகள் ஆர் விஜயராணி அவங்க தந்தையை பற்றி சொன்ன சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தஞ்சாவூரை சேர்ந்த ராமையா தாஸ் அவர்கள் சினிமாவில் திரைப்படங்களில் 500க்கும் மேற்பட்ட பாடங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. 48க்கும் மேற்பட்ட படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. நாடகங்கள் சிலவற்றையும் இயக்கியிருக்காரு. இவ்வளவு திறமையான அவர் நிறைய பாடல்கள் கொடுத்து அது ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. அவர் சினிமாவில் பாட்டு எழுதி வந்தாலும் காங்கிரஸ் தலைவர்களோட அவருக்கு நெருக்கமான நட்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்ற காங்கிரஸ் தலைவர்களிடம் அவருக்கு நெருக்கமான நட்பும் இருந்துதான். அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவங்கெல்லாம் தனது வசனங்கள் மூலம் சினிமாவில் பிரபலமான நேரத்திலும் கூட இவருக்கும் நெருக்கமா இருந்திருக்காங்க. 1965 தான் அவர் இயற்கை எழுதியிருக்காரு. அவரோட அந்த கடைசி காலம் வரைக்கும் அந்த நட்பு நீடிச்சே இருந்திருக்கு. லட்சிய நடிகரான SSRக்கும் இவருக்கும் கூட நல்ல நட்பு தொடர்ந்து இருந்திருக்கு. மதுரை வீரன் படத்துல அவர் எழுதின இந்த பாடல் ரொம்ப பிரபலமா அவருக்கு ரொம்ப புகழ தேடி தந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே அவர் மலைக்கல்லன்கிற படத்துல பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டுல இந்த 2 வரி மட்டும் முதல்ல ஒரு கவிஞர் எழுதிட்டு அப்புறமா வெளியே போயிட்டாராம். அவர் மறுபடியும் பாடல் எழுத வைக்க முடியலையாம். அதுக்கப்புறம் ராமையா தாஸை கூப்பிட்டு பாடல் எழுத சொல்லி கூப்பிடும்போது அவரு புதுசாவே முதல்ல இருந்து எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல, முதல்ல இந்த 2 வரி நல்லா இருக்கு, அதை மாத்த வேணாம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு எழுதுனது தான் இந்த பாட்டோட கண்டினியூ. இந்த பாட்டு இப்படிதான் மறுபடியும் ஃபுல்லா எழுதி ஹிட் ஆயிருக்கு. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவர் இப்படி ஏற்கனவே நாடகத்துக்கெல்லாம் கூட இவர் கதை எழுதியிருக்காரு போல. அதனால சினிமாவிலையும் கதை முடிவாகும் போது இவர்கிட்ட கலந்து பேசுவாங்களாம். அவர்கிட்ட பாடல் எழுதும் திறமை மட்டும் இல்லாம கதை ஞானமும் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் ராமண்ணா எம்ஜிஆருக்காகவே ஒரு கதை தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் உடனே ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை பிடித்து போக ராமண்ணா அதை எம்ஜிஆரிட சொல்ல அவரும் இதையே படமாக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கதை அவரோட நாடகமான பகடை 12. அந்த கதை தான் சினிமாவா எப்படி மாறி இருக்குன்னா குலே பகவாலி. எம்ஜிஆர் ஐயாவையும் கவர்ந்த அந்த கதை தான் குலே பகவாலின்னு நமக்கு வெளியில வந்தது. இந்த படத்துக்கு முதல்ல அவர் எழுதிய பாடல் இந்த பாடல் எம்ஜிஆர் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். இதற்கு சிறப்பா நடன காட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மெனக்கிட்டு ராமண்ணா டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் இதே படத்துக்கு அவர் எழுதி வச்ச பாடலான இந்த பாடல் மறக்க முடியாத காதல் பாடலாகவே மாறிட்டான். இந்த பாட்டை எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால இவரோட இந்த பாட்டு எழுதுற வேகத்தை பார்த்த எம்ஜிஆர் ஐயா அவரை எக்ஸ்பிரஸ் கவிஞர் அப்படின்னு பெருமையோட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். இப்படி அவரோட பாடல்களை ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆரோடையே கூட ஒரு கட்டத்துல மோதிக்கொள்ளும் நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, கொள்கை விஷயத்துல அவரு நெஞ்சுறுதி மிக்கவராம். யார்? ராமதாஸ் அவர்கள். எதற்காகவும் யாருக்காகவும் வளைந்து போகாதவராம். லலிதாங்கி அப்படிங்கிற பெயர்ல ஒரு படம் தயாரிக்க முடிவு செய்த அவரு எம்ஜிஆரை கதாநாயகனா போட்டிருக்காரு. பானுமதியையும் ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. படம் 10,000 அடி வரை வளர்ந்த நிலையில எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னா, கதைப்படி எம்ஜிஆருக்கு பக்தியுடன் கூடிய ஒரு இளைஞர் கேரக்டர். அதனால படத்துல ஒரு பாடல் காட்சியில கழுத்துல ருத்ராட்ச மாலை அணிந்து நடிக்கணும். இந்த காட்சிக்காக ஒரு பாடலையும் அவர் எழுதியிருக்காரு.
அது என்ன பாட்டுனா, ஆண்டவனே இல்லையே தில்லை தாண்டவனே உன் போல் ஆண்டவனே இல்லையே, இதுதான் பாட்டு. இந்த பாட்டு அப்போ அவர் இருந்த கட்சியில இருக்கிற கொள்கைக்கு உடன்பாடா இல்லை அப்படின்னு சொல்லி, நான் இந்த பாடல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப இவர் மறுபடியும் கேட்க அவர் முடியாதுன்னு சொல்ல, அப்போ அவர் எம்ஜிஆர் ஐயா வந்து பட உலகில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தவரால அவருடைய கலை உலக நண்பர்கள், அதாவது ராமதாஸ் ஐயாவோட கலை உலக நண்பர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஐயா பகச்சுக்கலாதீங்க, அவரை அனுசரிச்சு போங்க, பரவாயில்ல அந்த சீனை மாற்றி எடுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. அதுவரை எடுத்த 10,000 அடி ஃபிலிமையும் தூக்கி போட்டுட்டு அந்த கதையை ராணி லலிதாங்கி அப்படிங்கிற பெயரில் மாற்றி சிவாஜியும் பானுமதியும் வச்சு எடுத்து முடிச்சிட்டாராம். அந்த படத்தில் அதுவரை பிரமிளாவாக இருந்த நடிகை தேவிகா அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுருச்சான். தான் நடித்து வந்த படத்தை பாதியில் விட்டுட்டு சிவாஜியை வச்சு படம் எடுத்து அவர் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயாவுக்கு கோபம் வந்துருச்சான். உடனே தன்னோட வக்கீல் மூலமா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இவர் ராமதாஸும் பதிலுக்கு வக்கீல் மூலமா பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னு, நான் லலிதாங்கி அப்படின்னு எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்தது வேறு படம், அந்த படத்தை நான் மொத்தமாக இது பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ புதுசாக சிவாஜியை வச்சு எடுப்பது தான் இது வேறு படம், இதுக்கு வந்து ராணி லலிதாங்கின்னு கூட பேர் நான் வச்சு வேற மாதிரி இதை வச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பதில் போட்டிருக்காரு. அப்புறம் மறுபடியும் 2 பேருக்கும் சரியாயிடுச்சு போல. அதனால இவர் இப்படிலாம் செய்த பிறகு கூட எம்ஜிஆர் ஐயா வந்து ராமதாஸ் மேலே கோபிச்சுக்கலையாம். நமக்குள்ள நடந்தது கொள்கை ரீதியிலான மோதல். அவரவர் கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது இது மாதிரியான நிகழ்வுகள் சகஜம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம தன்னோட தொடர்ந்து படங்கள்ல கூட அவரை பாட்டு எழுதுற வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. 1962 தென்னிந்திய கலைஞர்கள் சங்கத்துல தலைவராக இருந்த எம்ஜிஆர் ஐயா ராமதாஸ் ஐயா எழுதின திருக்குறள் இசையமுதம் அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டிருக்காரு. இவங்களுக்குள்ள வந்து அந்த காலத்துலலாம் நடிகர்கள் எல்லாத்துக்குமே சக கலைஞர்களுக்கு இடையிலுமே போட்டி இது மாதிரிலாம் இருக்க தான் செஞ்சிருக்கு. நிறைய சம்பவங்கள் சண்டைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து அவங்க அது மேற்கொண்டு